உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நம்ம ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொலம்போ இல்லாமல் வேறு மாவட்டமாக வேறு மாவட்டங்கள்லேருந்து யார் வந்திருக்கீங்க? கை தூக்கலாம். வெரி குட். எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்கே? நுவரலியா. நீங்கள்? ஓகே. இந்த சைடு ஓ, நிறைய ஏரியாஸ்லேருந்து வந்திருக்கீங்க. உட்காரலாமே, நின்றுட்டு இருக்க வேண்டாம், உட்காரலாம், அப்படியே ஃப்ரீயாக உட்காரலாம், கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை டெடிகேஷனில் தொடங்கி டெடிகேஷனில் முடிஞ்சது அப்படின்னா இறைவனுடைய டெடிகேஷன் நமக்கு முக்திக்கு கொண்டு போயிடும். இங்கே டெடிகேஷன் இல்லாத ஒன்று மட்டும்தான் இங்கே மாபெரும் குறையாக இருக்கிறதே தவிர மற்றபடி இங்கே இறைவன் எழுதப்பட்டது தான் நடக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு இறைவன் வச்சுக்கோங்க, விதின்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, புத்தர்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ண பரமாத்மான்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, இயேசுநாதர்னு வச்சுக்கோங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, போகர்னு வச்சுக்கோங்க, புலிப்பாணின்னு வச்சுக்கோங்க, சட்டைமுனிநாதர்னு வச்சுக்கோங்க, பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் இறைவனால் எழுதப்பட்டதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அப்போ எனக்கு என்ன இங்கே வேலை? இந்த கேள்வி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? சரி, இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. அப்படித்தானே? எல்லாருக்கும் அதுதானே. நாளை என்ற ஒன்று இருக்குமா, இந்த பூமி சுழலுமான்றதே தெரியாது. அப்போ இன்னைக்கு எனக்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பில் உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடிஞ்சதை முழுமையாக புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சரி, ஒவ்வொரு சத்சங்கமும் சரி, ஒவ்வொரு நேரடி வகுப்பும் சரி, நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா இதுதான் கடைசி அப்படின்ற கூடிய மனநிலையில் தான் எடுப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, நாளை என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னு நினச்சா தானே இந்த 2-3 பாயிண்ட்டை மிஸ் பண்ணுவேன். சரி, அடுத்த டைம் வரும்போது பேலன்ஸை சொல்லி கொடுத்துடலாம், அதுக்கு அடுத்த டைம் வரும்போது இன்னும் பேலன்ஸை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளை என்ற ஒன்று இருக்கிறதுன்றது நம்பிக்கையை கொடுக்கும். சரி, ஓகே, தெளிஞ்சு வந்துருவேன்றது. இன்று என்ற ஒன்று தான் நிஜம், நாளை என்ற ஒன்று இல்லை அப்படின்னா ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்று இறைவன் எனக்கு கொடுத்த இந்த நாளை, இந்த அற்புதமான சூழ்நிலையை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்காக இந்த சத்சங்கத்தை இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் பின்னால் நோக்கம் ஒன்றுமே கிடையாது. கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும், போய் வீடு வாசல் கட்டி. ஆல்ரெடி இறைவன் எனக்கு அனைத்தையும் மிக வளமாக கொடுத்திருக்கிறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் ஏன் இப்படி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த காசு போட்டு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஹோட்டலில் தங்கி உங்களை வர வச்சு 50 பேர் வந்திருந்தாலும் சரி, 100 பேர் வந்திருந்தாலும் சரி, வெறும் 5 பேர் வந்திருந்தாலும் சரி, ஏன் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பேசுவது பிடிக்கும் என்பதற்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுகிறது எங்கேருந்து வேணாலும் பேசலாம். இறைவன் இது எனக்கு கொடுத்த கடமை. எது எனது கடமை? போகிற வழியிலெல்லாம் இந்த விதையை தூவிக்கிட்டே போ. எங்கெல்லாம் மனிதர்களுக்கு இந்த உண்மை அவசியமாக பயன்படுகிறதோ அங்கெல்லாம் போய் இந்த விதையை போடு. வர்றவங்க வரட்டும், அந்த விதையை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம். அந்த விதை அவர்களுக்குள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் செடியாக முளைத்து மாபெரும் விருட்சமாக வளரும், சாயா விருட்சமாக வளரும் என்ற அந்த நம்பிக்கையை எனது குருமார்களும் இறைவனும் எனக்கு கொடுத்த காரணத்தினால் எதிர்பார்ப்பின்றி இன்றைக்கு உங்களிடம் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இறைவனால் எழுதப்பட்ட தலைவிதி உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, இதை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? குட். அதாவது இன்று நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இங்கே பாருங்கள், இப்போ முன்னாடி ஒரு 4 பேர் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. சபரிமலைக்கா பிரதர்? வெரி குட், சூப்பர். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? யூடியூப் சேனலில் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சபரிமலை ஏன் போகிறோம் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 4 பேர் இங்கே கருப்பு சட்டை போட்டுட்டு இப்படி உட்காரணுன்றது எழுதப்பட்டிருக்கு. நம்ப முடியுதா உங்களால்? நான் இப்போ பேசுகிறது சயின்ஸை தாண்டி பேசுவேன், சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயத்தை பேசுவேன். ஞானத்திற்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. பகவத்கீதையில் எழுதப்பட்ட விஷயங்களுக்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா? ராமாயணத்தில் எழுதுனதுக்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா? பைபிளில் எழுதியதற்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா?
நிச்சயமாக முடியாது. அப்போ மெய்ஞானம் என்பது அறிவியலிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் அ டைரக்டட் மூவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த படம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு, எடுத்துட்டு இருக்கோன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த படம் எந்த படம்? இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என் படம், நீங்க வாழ்ந்துட்டு இருக்க உங்க படம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கணக்கு பண்ணிக்கங்க. அவங்க அவங்க வாழக்கூடிய அவங்க வாழ்க்கைக்கு பேர் படம்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? அவரவர் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பெயர் படம் என்று அர்த்தம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அந்த சீன் என்னுடைய விதியிலே எழுதப்பட்டிருக்கு. அதனால அந்த கார் வருது. BMW கார் வருதுன்னா BMWன்னு எழுதியிருந்தாங்கன்னா BMW தான் வரும், பென்ஸோ ரேஞ்ச் ரோவரோ வராது. இதை புரிஞ்சுக்கணும். மாருதி 800னா மாருதி 800 தான் வரும். சைக்கிளில் தான் தம்பி இன்னைக்கு இப்போ வரணும் அப்படின்னா நான் பின்னாடி உட்காந்து சைக்கிளில் தான் வந்திருப்பேன் நான். இது எழுதப்பட்டது, இதை மாற்றவே முடியாது. இது புரியுதா உங்களுக்கு? தெளிவாக புரியுதா? ஆழமாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு வரும்போது தான் பெரிய பெரிய ரகசியங்கள் புரியுது. இதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப தயங்குவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டால் தலை வெடித்து விடுமோ என்ற பயம் எல்லாம் இருக்கிறது. ஸோ அதை தாண்டி சொல்கிறதுனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே அதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய நாளில் எனக்கு சாதகமாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சாதகமான எப்படி? எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த கடமையை செஞ்சுட்டேன். உங்களுக்கு சாதகமான எப்படி? உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ரெடியா? போயிடலாமா? இட் இஸ் அ டைரக்டட் மூவி. அப்படின்னா என்ன? இந்த படம் ஆல்ரெடி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் செய்து விட்டான். இதை உங்களால் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னா அப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க? அப்போ என் கஷ்டத்துக்கு ஒரு நிரந்தரமே இல்லையாங்க? அப்போ என் பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருப்பாளாங்க? அப்போ என் புருஷன் என்னை இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாராங்க? என் பிள்ளைங்களால எனக்கு இப்படி டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்குமாங்க? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் எழுதிவிட்டான். இறைவன் ஏன் எழுதினான்? அடுத்த கேள்வி. காலையில் 9 மணிக்கு பால்காரங்க 2 டோர் இருந்தாலும் கொல்லப்பக்க கதவுல இருக்கக்கூடிய டோரை தான் தட்டி எழுப்பி உங்களுக்கு 2 கொட்டாவினா 2 கொட்டாவி விடுவீங்க, 1 கொட்டாவினா 1 கொட்டாவி விடுவீங்க. டீப் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் இறைவன். எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான்? டீப் கோர் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அந்த 2 கொட்டாவி விட்டுட்டு முதல்ல லெஃப்ட் கால் எடுத்து வைக்கிறீங்களா, முதல்ல ரைட் காலை எடுத்து வைக்கிறீங்களா, முன்னாடி நடக்கணுமா, பின்னாடி நடக்கணுமா, ரைட்டு நடக்கணுமா, யூட்டன் பண்ணி போகணுமா, ஸ்ட்ரைட்டாக போகணுமா, போன உடனே தாப்பால முதல்ல திறக்கிறீங்களா, இல்லை கீழே ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டோரினுடைய அந்த நாபை திறக்கிறீங்களா? அனைத்தும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? திறந்த உடனே ஐயா வணக்கம்னு அவன் சொல்கிறானா, இல்லை அம்மா வணக்கம்னு சொல்கிறானா, யோ என்னையா இவ்வளோ லேட்டுன்னு சொல்கிறானா? இதுவும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அடுத்து பால் கொண்டு வந்திருக்கங்க, பால் ஊற்ற போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாலை நீங்கள் எந்த பாத்திரத்தில் போய் வாங்க போறீங்கன்றது எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? அந்த பாத்திரத்தை வாங்கி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்க போறீங்களா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்க போறீங்களா, முன்னாடி வைக்க போறீங்களா, பின்னாடி வைக்க போறீங்களா, இல்லை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போறீங்களா, இல்லை ஓப்பன் பண்ணி தட்டி எதுவும் மூடாமல் கிச்சனில் வைக்க போறீங்களா? இதுவும் எழுதப்பட்டது. இதுபோல் நீங்கள் காலையில், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும், நைட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கனவு வரணும், அது எப்படி வரணும், அது எங்கேருந்து வரணும், இது அனைத்தும் இறைவனால் எழுதப்பட்டது. விச் மீன்ஸ் நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களோட கதை எழுதப்பட்டாச்சு. அறிவில்லாமல் சுத்தக்கூடிய மனிதன் தான் இப்படி எழுதப்பட்ட வாழ்க்கையில் இதை மாற்ற முடியாதா அதை மாற்ற முடியாதான்னு நினச்சி கஷ்டப்படுவான். அறிவு இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நடப்பதை ஏற்றுக்கொள்வான். இப்போ பிரச்சனை உங்களுக்கு என்னென்னா நடக்கிறத ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால மொத்த வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்குது, வலிக்குது.
உங்களுக்கு இன்னும் இதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்றால், இப்போ எனக்கு என்னதாங்க வேலை அப்படின்னு கேட்குறீங்கல்ல, எனக்குன்ற ஒன்று அங்கே இல்லை. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. எனக்குன்ற ஒன்று இல்லை, நான்ற ஒன்று இல்லை, என்னாலன்ற ஒன்று இல்லை, எதுவுமே அந்த நான்ற தன்மை இங்கே இல்லை. அப்போ எது இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு? எது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு? இறைவனால் டிசைன் செய்யப்பட்ட ஒன்று இங்கே உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் உடம்புன்னு வச்சுருக்கான். ஆனால் இதை எது கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதை அழிஞ்சிரும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம், அழிஞ்சிரும். இதை எது கொடுத்துருக்கான்? இதை புரிஞ்சுக்கன்றதுக்காக கொடுத்துருக்குறான். இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்டு. கொஞ்சம் கவனமாக கேட்கணும், ரொம்ப கவனமாக கேட்கணும். இப்போ ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்கு இடையில நிறைய பிரிக்ஸ் இருக்கும், செங்கல்கள் இருக்கும். ஒரு பொம்மை அதுக்குள்ளே வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த பொம்மை அதுக்குள்ளே வரும், இப்படி வரும், அப்படி வரும், அப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அப்புறம் அங்கே 2-3 இது அழிக்கிறதுக்காக ஒரு இடையில 2-3 ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்து அது அந்த பொம்மையை அழிக்கிறக்காக வரும். அந்த பொம்மை தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையாகவே அது உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா? வீடியோ கேமில் அது ஒரு பொம்மை மாதிரி. இந்த வாழ்க்கை எனும் பூமி எனும் கேமில் நீங்கள் ஒரு பொம்மை. அம்மாவின் யோனி வழியாக வெளியே வரும்போது உள்ளே என்டர் ஆகிட்டீங்க அந்த கேமுக்குள்ளே. இப்போ உங்கள் வேலை என்னென்னா, இப்போ வெளியே போகணும். வெளியே போகிறதுக்குள்ளே இந்த கேம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு போகணும். இல்லாட்டினா மறுபடியும் வருவீங்க. எப்படி வசதி? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க? புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இங்கே நான் என்ற ஒன்று கிடையாது, இங்கே மனிதன் என்ற ஒன்றே கிடையாது, இங்கே எனக்குன்ற எதுவுமே கிடையாது. இங்கே நடப்பது அனைத்தும் பொய், இங்கே நடப்பது அனைத்தும் மாயை என்பதை புரிந்து கொண்டே இந்த வாழ்க்கையை வாழணும். இதில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தான் உங்களுக்கு ஞானம் வரும். ஞானம்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் சிமுலேஷன் ப்ராசஸ். சிமுலேஷன் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியுமா? உண்மை போல தோன்றும், ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா என்ன? காட்சியாக தெரியும், ஆனால் அந்த காட்சி உண்மை கிடையாது. இதுக்கு பேர் தான் சிமுலேஷன். சிமுலேஷன்னா உருவகப்படுத்துதல்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்கிறத? ஓரளவு கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? ஹையஸ்ட் விஸ்டம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது. ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே வாங்க. எண்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்ற. இந்த சிமுலேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன டாஸ்க்கை இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் க்யூட்டாக இருப்பீங்க, ஒருத்தர் க்யூட் இல்லாமல் இருப்பீங்க, ஒருத்தர் அப்படி இருப்பீங்க, ஒருத்தர் கோவக்காரராக இருப்பீங்க. இது எல்லாமே இறைவன் வந்து ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிச்சிருக்கிறார் உங்களுக்கு. இந்த கேமே என்ன அப்படின்னா, நிறைய சூழ்நிலைகள், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்ட படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதான் சீன்ஸ். சீன் நம்பர் 1, சீன் நம்பர் 2, சீன் நம்பர் 3, சீன் நம்பர் 4, சீன் நம்பர் 5. இந்த மாதிரி எத்தனை உங்கள் படத்தில் சீன் இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நிறைய சீன் இருக்குது. ஆனால் இந்த சீனில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு போவான். ஒருத்தன் நல்லதை சொல்லுவான், ஒருத்தன் கெட்டதை சொல்லுவான், ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், ஒருத்தன் பிரச்சனையை முடிப்பான், ஒருத்தன் ஏமாற்றுவான், ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் துரோகம் பண்ணுவான், ஒருத்தன் சீன் போட்டுட்டு போவான், ஒருத்தன் பில்டப் பண்ணுவான். புரியுதா? இப்போ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இப்படி ஏகப்பட்ட முறையில் வந்து உங்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட வேலை என்ன? பர்ஃபார்ம் பண்ணுறது. உங்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா வலிக்கும். அது எப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் கர்மாவை சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். கர்மாவை சேர்க்குறீங்கன்னா என்ன? புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். எந்த புரிதல்ப்பா எனக்கு வரணும்? எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா எழுதப்பட்டிருக்கும் போலன்னு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறதுனா எப்படி? மனசு ஏற்றுக்கணும், உள்ளே ஏற்றுக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை என் அறிவை பயன்படுத்தி அறம் சார்ந்த வழியில் நான் செய்யணும். புரியுதா? உள்ள வெளியேன்னு பிரிச்சிருங்க.
வெளியே ஒரு பிரச்சனை வருது, ஏத்துக்கங்க அப்படின்னா சரி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ உங்களோட நீங்க ஒரு 2 வீலர் பைக் ஒன்று வச்சிருக்கீங்க, ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க? சரி மகாவிஷ்ணு சொல்லிட்டாப்ல ஏத்துப்போம் அப்படின்ட்டு ஏத்துப்பீங்களா? உள்ள ஏத்துக்கணும், வெளியே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அந்த பைக்கில் வேற எவனா தப்பான பொருளை ஏதாவது கடத்திட்டு போயிட்டான்னா நாளைக்கு நீங்க உள்ள போயிருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? உள்ள ஏத்துக்கணும், அப்பதான் வலிக்காது. ஒரு பைக் திருடப்பட்டுருச்சு, திருடப்பட்டதை மனசு ஏத்துக்கணும். திருடப்படணும் விதி போல அப்படின்னு சொல்லி மனசு ஏத்துக்குச்சு, அடுத்த செகண்ட் அந்த வலி போயிடும். இறைவன் எதை செய்தாலும் ஒரு காரணத்திற்காக செய்வான், ஏத்துக்கிட்டேன்னு உள்ளுக்குள்ள வலிக்குமா? ஐயோ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பைக்கை வாங்கினேன், ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சனே, ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சனேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வலிக்குமா இனிக்குமா? ரொம்ப வலிக்கும், உயிரே போயிடும் ஒரு கட்டத்தில். என்னடா ஒரு பைக் மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் உங்கள் உயிரை எடுத்துரும். இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அந்த அட்டாச்மெண்ட் உங்கள் உயிரை எடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும்? உள்ள ஏற்றுக்கணும், வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான விஷயம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ள பதட்டம் இல்லாம, வலி வேதனை இல்லாமல், துன்பப்படாமல், துயரப்படாமல், கஷ்டப்படாமல் வெளியே செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வளவுதான். உள்ள வெளியே ரெண்டையும் பிரிச்சுக்குங்க. இந்த கேம் எப்படி பிரிச்சுக்கணும்? உள்ள அகம், வெளியே புறம். உள்ளுக்குள்ள டக்கு டக்குன்னு ஏத்துக்கணும் எல்லாத்தையும், இல்லாட்டினா ரொம்ப வலிக்கும். இங்க பிரச்சனையே என்னன்னா ஏத்துக்க மாட்டீங்க, அதனால வலிக்குது.